நான் சொல்ல போனா அது ஒருத்தரை சார்ந்து இருக்காது. கணவன் மனைவி இருவரை சார்ந்துதான் குடும்ப நலங்கிறது இருக்கும். சரியா? இருவருக்குமே குடும்ப நலன்ல குடும்ப பிரச்சனைன்னு வரும்போது, சரியா, ஏதோ ஒரு டைம்ல வீட்டுல தெய்வீக வழிபாடு இருந்துகிட்டே இருக்கணும். பெருவாரியா காலையில இருந்தா ரொம்ப நல்லது. அதிகாலையில வழிபாடுகளை இல்லத்துல நம்ம பண்ணிக்கிட்டு வந்தா ரொம்ப நல்லது. சரியா? பணம் வருது, இது ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டு வர்றீங்கன்னா அதுல இருந்து உங்களால முடிஞ்சது 5% 10% உண்டியில் ஒதுக்கணும். வர்ற வருமானத்துல 5% ஆகுது ஒதுக்கணும் குடும்ப நலன் அப்படின்னு வரும்போது. அது நீ எந்த தெய்வீகத்தை நீ நினைச்சு பயணம் பண்ற அந்த தெய்வத்து பேர்லயே அதை ஒதுக்கி கொண்டுட்டு வரணும். அப்படி நீ 5% ஒதுக்கும் போது உன் குடும்ப நலனுக்கான நடைமுறை 15% இருக்கும். நான் சொல்றது புரியுதா? 5% இறைவனுக்காக 100 ரூபா வருதுன்னா 5% 5 ரூபா தானே சாமி. 1000 ரூபா 50 ரூபா, 2000 ரூபா கிடைச்சா 100 ரூபா. புரியுதா? அப்போ அந்த 5%ங்கிறத நீ அங்க ஒதுக்கி உண்டியில போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோ பூசாரையில, உனக்கு 15%ங்கிறது உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். புரியுதா? அது இறைவனை சார்ந்து அந்த பயணம் பண்ற, அது எல்லாருமே அப்படி பண்ணலாம். பண்ணுனா அது நமக்கு சேர வேண்டியது சேர்ந்துகிட்டே இருக்கும். இல்லையே அப்படிங்கிற வருத்தத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. எப்படி போகக்கூடாது? அது தேவையான நேரம், நமக்கு எந்த நேரம் தேவையோ அந்த தேவையான நேரத்துக்கு அது சேர்ந்துடும் நம்மகிட்ட. அதை பத்தி கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எப்போ இறைவனை சார்ந்து நீ நிற்கும் போது, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், உன்னை கூப்பிடவே மாட்டேன், பேசவும் மாட்டேன், நான் 5 ரூபாய் எடுத்து மாத்திரம் போட்டுட்டு போயிடுவோம்னு சொன்னா 5 ரூபா அது அக்னியா தான் கிடக்கும். பிரார்த்தனையும் இருந்துகிட்டே இருக்கணும். பிரார்த்தனை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா விஷயத்திலையும் பிரார்த்தனை தான் முக்கியம். இல்லத்துல நம்ம வாழக்கூடிய இல்லத்துல ஜோதி பெருவாரியா காலையிலையும் சாயந்தரமும் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு நிறைய இல்லத்தினுடைய வாழ்க்கைய நிறைய வழிகாட்டுதல் கொண்டு போகும். நம்ம அதை நேசிக்கிறது கிடையாது இல்லையா? அது என்ன, அது விளக்கு தானே அப்படின்னு நினைச்சிடுறோம். அங்கதான் இருக்கு வேலையே. அதை நீ நேசிக்க ஆரம்பிச்சா கரெக்டா நேரத்துக்கு நேரம் அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணி சரியான முறையில் அவங்கள மதிச்சு நீங்க அவங்கள்ட்ட முறையிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாலே அது நமக்கு மேக்சிமம் 100% கை கொடுக்கும். அதுவே போதுமே. புரிஞ்சதா? 70% கை கொடுக்கும். அப்ப அதுக்கான முயற்சிகள் இப்போ உங்களுக்கு இன்னொன்னு கூட உங்களுக்கு புரிய முடியாது. என்ன சாமி திடீர்னு வருமானத்துல ஒதுக்க சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். சர்ச்சுக்கு போறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. கிறிஸ்தவர்கள் இங்க இருந்து போறவங்க தான் அங்க. புரிஞ்சதா? அங்க போய் பாதிரியாருக்கு முன்னாடி அவங்க மண்டிட்டு அந்த சீசஸ அவங்க பிரார்த்தனை பண்ணி போகும்போது இந்த நிலையை அவங்க அங்க கொடுப்பாங்க. 10% கம்பல்சரியா 100க்கு 10 ரூபா ஒதுக்கணும். வாரத்துல ஒரு நாள் கொண்டு போய் அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த இதை அங்க செலுத்தணும். எந்த சர்ச்சுக்கு போறாங்களோ அந்த சர்ச்சில் அதை கொண்டு போய் அவங்க கொடுக்கணும். கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அதே நேரத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னு வந்துட்டா நீ 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலையை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. நாங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க என்ன செய்வீங்க?
வேலை அது கூட வேலைக்கு கூட போனா கூட பரவாயில்லையே, ஏதோ வருமானம் இருக்குன்னு போயிட்டாங்கன்னு சொல்லலாமே. சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க, பிள்ளைக்கு ஏதோ வந்துருச்சு, இப்படி 1008 காரணத்தை சொல்லிட்டு போயிருவீங்க. நீங்க வருஷத்து சொன்ன போனா மாசத்துல 2 முறை தான் இங்க வர்றீங்க இல்லையா? சிவக்கூட்டம் வச்சுட்டாங்கன்னா அங்க எல்லாரும் போகணும். ஆனா சிவக்கூட்டம்ங்கிறது மாலை 6 மணிக்கு மேலதான் வைப்பாங்க. 6 மணிக்கு வச்சு நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த வீட்டுல சிவக்கூட்டம்ங்கிறது 9 10 மணி வரைக்கும் நடத்திட்டு போனவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டுக்காரங்க தான் செலவு பண்ணணும். யாரு வீட்டுல சிவக்கூட்டம் நடக்குதோ 100 பேர் வந்தாலும் அவங்க தான் பார்க்கணும், 10 பேர் வந்தாலும் அவங்க தான் பார்க்கணும். பாதிரியார் உள்பட எல்லாத்துக்கும் பராமரிச்சு எல்லாம் செஞ்சு அவங்கள அனுப்பணும். அவங்க பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்காங்க சாமினா நல்லா தான் இருப்பாங்க. சாமி இங்க இருந்தாங்க, இப்ப கிறிஸ்டினுக்கு போயிட்டாங்க, பார்த்தா நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அங்க பாதிரியார் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு அவங்க நடைமுறையில இருக்காங்க, அதனால நல்லா இருக்காங்க. இங்க என்னதான் சொன்னாலும் இருக்கீங்களா சொல்லுங்க. அப்புறம் எப்படி குடும்ப நலனை எப்படி நீங்க கையில எடுத்துட்டு போவீங்க? ஓ, இறைவனுக்காக நம்ம ஒன்றும் கொடுக்கணுங்கிறது ஒண்ணும் இல்லை.